விஜய் விஜய் சொல்லுங்கம்மா. என்னம்மா? குளிக்கிறது சோப்பு இல்லடா. சரி, அதனால் ஒரு சோப்பு வாங்கிட்டு வா. எதுக்குமா கடையில் போய் சோப்பு வாங்கணும்? நானே உங்களுக்கு சூப்பராக மணக்கிற மாதிரி ஒரு சோப்பு வந்து செஞ்சு தரேன். செஞ்சு தந்துருவியா? ஆமாம். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் மேக்கிங் கிட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். வீட்டிலேயே வந்து மணக்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக சூப்பரான சோப்பு வந்து செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சோப்பு வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கிட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து செய்யும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் வந்து சோப்பு வந்து நம்மளே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கிட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது எவ்வளோ நேரம் செட் ஆகிறதுக்கு டைம் இழுக்கும் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளிசரின், நேச்சுரல் கலர், ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கடுத்து நிறையா வந்து இந்த ரோஸ் இது, அதுக்கடுத்து இந்த மோல்டு இது எல்லாமே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளிசரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து சோப்பு பண்ணுறதுக்கு வந்து அந்த கட்டித்தன்மையை கொடுக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மெழுகு மாதிரி அந்த கொஞ்சம் நுர எல்லாமே வர்றதுக்குரியது இதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸோட அந்த இலை இதழ் வந்து மணக்கிற இதழ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து தந்திருக்காங்க. மோல்டு வந்து நெளிஞ்சிருக்கு. சரி, ஓகே. மோல்டு வந்து ஒன்று தந்திருக்காங்க இந்த சேஃபில் வந்து வர்றதுக்காக. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது வந்து ஸ்மெல்லாம் அடிக்கல, ஆனால் தேய்ச்சி குளிக்கிறது அந்த இது ஒன்று போட்டோம் அப்படின்னா நான் அந்த அழுக்குகள்லாம் போக்குறதுக்குரியதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிங்க் கலர், ஃபுட் கலர் மாதிரி ஒன்று பிங்க் கலர் வந்து தந்திருக்காங்க கலர் ஆட் ஆகிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு தேய்க்கும் போல் வந்து மனம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தந்திருக்காங்க. இது என்ன ஸ்மெல் இருக்கணும் தெரியல, என்ன ஸ்மெல்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிளிசரின் இருக்குல்ல, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை போட்டு வந்து ஹீட் பண்ணி அதை வந்து உருக்க போகிறோம். மெழுகு மாதிரி தான் உருகும் இது. ஸோ உருக்குனதுக்கு அடுத்து இது ஒவ்வொன்றா வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் பக்கத்தில் காட்டுறேன் எந்தெந்த மாதிரினா நம்ம சோப் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த கிட்டில் உள்ளது. இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்களா, இது வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அட்டைப்பெட்டி. இதில் வந்து எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அது ஸ்கில்ஸ் வந்து தந்திருக்காங்க. எப்படி வந்து கிரியேட்டிவிட்டியாக இருக்கும் இந்த கொஞ்சம் இது நல்லா வந்து தந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தானே சோப் தயாரிக்கிறோம். ஸோ அதுக்காக. அதுக்கடுத்து இது எந்த வேலை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளிசரின் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து போட்டு வந்து சூடுபடுத்தணும். அது இது பண்ண பிறகு ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்டு கடைசி வந்து இதை கிஃப்ட் யாருக்காவது தரணும்னா கூட தந்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து ஹீட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து போடணுங்க. போட்டுட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். கிளிசரின் வந்து பிசுபிசுப்பு தன்மை எனக்கு இருக்குது, அது மட்டும் தெரியுது. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இதாகுது. நம்ம ஹீட்டை குறைச்சி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே லைட்டாக ஹீட் இருந்தாலே போதும். ஸோ அதுக்காக வந்து நான் ஹீட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கம்மியான ஹீட்லேயே இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டி வந்து இதாகுது. இப்போ வந்து கரெக்டாக உருதுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். மெழுகு மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ அந்த கலர் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெழுகு இது மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் மனம் வீசுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ட்ராப் வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து அப்படியே சேர்த்தாப்பில் வந்து அந்த இதிலேயே வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேர்க்க போகிறோம். கலர் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சேர்த்தாலே போதும் நல்ல கலர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா ரோஸ் கலராக இருக்கிறதுக்காக. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. போதும், கலர் நல்லா தான் கொடுத்தாச்சு.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோல்டில் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோல்டில் வந்து நம்ம வந்து மெதுவாக வந்து ஊற்றிக்கலாம். ஓ மை காட், அது வந்து அந்த ஹீட்டை தாங்கிறது கூட அந்த இது இல்லைங்க. ஸோ நம்ம மெதுவாக தான் ஊற்றணும். கொஞ்சம் ஹீட்டை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா மோல்டு வந்து அவங்க சரியாக வந்து தரல. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்தாப்பில் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு இது நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இதையும் நான் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து நான் கடைசி காட்டுறேன். இதை இன்னும் லைட்டாக உருக்கிட்டு தான் ஊற்றணும். இதை வந்து உருக்கி ஊற்றிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒன்று சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒட்டும். நம்ம வந்து நான்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து வந்திருக்கு, அதாவது நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிரும், கரெக்டாக தான் வந்துடும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்ஸ்டிக்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப் வந்து கரெக்டாக கொடுக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் வந்து வச்சாச்சு. இதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓகே, ஹீட் வந்து நம்ம வந்து கம்மியாகவே வச்சாச்சு. இப்போ ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு வந்து உருகிடுச்சு. நம்ம வந்து ஹீட்டை மட்டும் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது வந்து மணக்கிறதுக்கு வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஸ்மெல் அடிக்கும், நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ தாங்க கலரே தெரியுது. அந்த இதில் ஊற்றி நம்ம வந்து ஒரு இதை இது பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ கலரும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆட் ஆகிடுச்சு நல்லா. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து கடைசியாக வந்து அதில் வச்ச பிறகு தான் இதை வந்து ஊற்றணும். ஸோ இது நடுவில் இருக்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரோஸோட அந்த இது இருக்குது, இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பூ இதழுங்க. ஸோ இது வந்து நல்லா மணக்கும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான், கொஞ்சம் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிட்டு நம்ம ஊற்ற போகிறோங்க. ஊற்றுனோம்னா இதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஊற்றலாம். நம்ம மோல்டை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மெதுவாக வந்து ஊற்ற போகிறோம். ஓகே, ஊற்றலாம் மெதுவாக. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம நேராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். இந்த சோப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த பாத்திரம்னாலும் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே கூட வந்து அந்த இதை காய்ச்சி வந்து மேலே ஊற்றுனா ஊற்றிக்கலாம். அப்படியே இல்லைன்னா இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் காய விட்டுறலாம். இதை நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து நான் காய விட்றேன். காய விட்டதுக்கு அடுத்து வந்து 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம லேயராக ஊற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லேயர் வந்து தனியாக தெரியும். இதை வந்து எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லேயராக தான் வரும். பாருங்கள், லேயராக தான் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம செட் பண்ணது வந்து தப்பாக வந்து பண்ணியிருக்கோம். சரி, இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பீஸ் வந்து நான் வந்து பிச்சை எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இப்போ வந்து தண்ணியில் லைட்டாக முக்கி அப்படியே சோப்பு தாங்க அப்படியே பாருங்க, இது வந்து நம்ம சோப்பு தானே பண்ணியிருக்கோம். அப்படியே முறையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த முறை வந்து எல்லாமே வரும். நல்ல ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம கை கழுவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதே நம்மளுக்கு சரியாக வந்து வரல. இது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம நான்ஸ்டிக் இதில் வந்து பண்ணதுங்க. சரி, ஓகே, இந்த மோல்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து நம்மளுக்கு செட் ஆகி இது வந்து இருக்குங்க. ஸோ அந்த ப்ராப்பராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக இது வருதுங்க. அவ்வளோதான். 2 லேயராக நம்ம ஊற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா 2வது லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு லேயர்லேயே வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோப்பு வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த சோப்பு வந்து பயங்கரமாக இருக்குது ஹாட் சேஃபில். இது வந்து மேலே வந்து நம்ம லேயர் வந்து ஊற்றாமல் விட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆகாததுனால. இப்போ பாருங்களேன், இது ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா செமங்க, நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சது. இதை வந்து கிஃப்டாக கூட யாருக்குனாலும் தரலாம். நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தண்ணியை வந்து இது பண்ணிட்டேன் பாருங்களேன்.
செமங்க, நல்லா இருக்கு. ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, மனம் நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா பிடிச்சிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து பயங்கரமாக இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து கிட்ட இந்த இதுனா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வந்து எப்படி பண்ணுறது, ஒரு ப்ரொசீஜர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இது வந்து நல்லா தான் இருக்குது. அம்மா என்னப்பா? இந்த பாருங்கம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி மணக்கிற மாதிரி சோப்பு வந்து நானே ரெடி பண்ணிட்டேம்மா. இதை குளிச்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து. சரிம்மா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சோப் மேக்கிங் கிட்ட வச்சு நீங்க வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து ஒரு சோப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க செஞ்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் டைம் எல்லாமே வந்து செட் ஆகுறது எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.